உங்களை விட்டு ஒருத்தர் விலகுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த 3 சைன்ஸ் அவங்க கிட்ட நீங்க தான் நோட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டைம்ல வந்து உங்ககிட்ட பேசினா டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படி பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து நான் இந்த ஒர்க்ல இருக்கேன் அந்த ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லை உங்ககிட்ட பேச அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க டெய்லி லைஃப்ல நடக்கிறத வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளே இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அந்த அளவு சொன்னவங்க இப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் நடந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அண்ட் நம்ம லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறதையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்சன்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசா பாதிக்காது. நம்ம அவங்க கிட்ட முதல்ல மாதிரி பேசல, மெசேஜ் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல அப்படிங்கறது அவங்களுக்கு பெருசா தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம பிரசன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மதிக்க மாட்டாங்க. நீ இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ இந்த சைன்ஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்களை விட்டு நீங்களே விலகிடுறது பெஸ்ட் அப்படிதான். அவ்வளவுதான் மக்களே. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.